ராஜா ராஜா சரி வர நை சரி பேக் எடுத்தோம் ராஜா யூ வாண்ட் வாட்டர் mother? Okay. Okay. Raja baru. Ya tu yang kita boleh relax akan tu. Buci. Ya ningla. Okay. TV pasang. Okay. Raja, competition started. Okay. You should eat fast. Raja, sit like Akka. You should sit like Akka. Raja, fold your leg. Raja, your favorite Maggie. Which is not favorite Maggie? Kata, I love this apple. Appa office follow office. சோள மாவு வத்தல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு வந்து இந்த மாதிரி ஃபைன் பவுடரை வந்து அரைச்சிக்கணும். தண்ணி வந்து சூடேறட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து சூடேறிடும் தண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சின்னு இருக்கேன். ஸோ தட் சீக்கிரம் வந்து வெந்துடும், கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது கண்டிப்பாக இல்லைன்னா வத்தல் வந்து சரி வராது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாசி வந்து போட்டுக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகா, நார்மலாக நம்ம நாட்டி மிளகா வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து
சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொடி தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 kg, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 kg அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வந்து பொடி போட்டுட்டோம் என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து கட்டின மாதிரி ஆகிடும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வந்து சரியாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்தானில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலக்கிக்கணும். லிக்விடாக பண்ணிக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படியே வந்து கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வந்து கட்டி போயிடுச்சுனாக்கா வத்தல் வந்து சொதப்பிடும். சுத்தமாகவே வந்து சொதப்பிடும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தல் நல்லா இருக்காது. இது வந்து நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கணும். சூப்பராக வந்து கலக்கி விட்டுட்டு பாருங்கள். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துச்சு. வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கஞ்சி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்டுமே இல்லை. இப்போ வந்து தண்ணியும் வந்து நல்லா வந்து சூடு ஏறிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து கலக்கி விட்டுனே இருக்கணும். இது வந்து உப்பு வந்து கரெக்டாக வந்து சரி போதான்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுனே இருக்கணும். இருங்க. ஸோ இது மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வச்சுருக்கேன். ஸோ தட் சீக்கிரம் வந்து ரெண்டுமே வந்து ஆகிடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க் ஆகும். இப்படி கலக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வச்சு செய்யணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலக்கிட்டும் இருக்கணும். கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒரே வாட்டி வந்து செஞ்சிடலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய குண்டாவில் செஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அந்த குட்டி இதில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இதாக பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். கேஸ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இன்னொரு 5 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூட்டில் வந்து வெந்துடும். இதுவும் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்குது. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து போட போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் மேலே போடுறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து நல்லா ஆறின பிறகு தான் போடணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். வத்தல் வந்து ஊற்றிட்டு ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஃபேன் காற்றுல தான் ஊற்ற போகிறோம். ஸோ சூடெல்லாம் வந்து ஆறு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வத்தல் ஊற்றிட்டு இந்த பக்கம் வந்து ஆறுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இப்படி ஊற்றி வேண்டியது தான். ஸோ இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சோள வத்தல் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோள வத்தல், அது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வத்தல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து உழந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி மாலை எடுத்து போட்டுட்டு இதே மாதிரி நாங்கள் வந்து போட்டுட்டேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 2 days இப்படியே விட்டோம்னா ஃபேன் காற்றுலேயே வந்து ஆறிடும். தேங்க்யூ. சோள வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து போட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days வந்து அப்படியே விட்டுட்டு போனாக்கா ஃபேன் காற்றுல வந்து ஆறிடும். சூப்பரான பாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதில் உலர்ந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லையா?